வணக்கம். இன்று நாள் 12 கண்ணாடி வேலை செய்ய போகிறோம். லூயிகேயோட புக்கு மிரர் ஒர்க்லேருந்து தினமும் ஒரு செய்ய வேண்டிய கண்ணாடி முன்னாடி நின்று செய்ய வேண்டிய பயிற்சி. அப்புறம் நம்ம ஒரு டைரி எழுதுகிறோம், அதில் என்ன எழுதணும், அப்புறம் நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு தாட் கொடுக்குறோம், அது என்ன, கடைசியாக ஒரு தியானம். இதை தான் நம்ம 4 பகுதியாக தான் இந்த எவ்ரிடே அந்த மிரர் ஒர்க்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நம்ம பயத்தை முறியடிக்க போகிறோம். எப்படி இந்த பயம் நம்ம மேலே ஒரு பவர் சக்தியை வச்சுருக்குது, அதை எப்படி முறியடித்து நம்ம லைஃப் நம்மளை பாதுகாக்குது, நம்மளை கவனிச்சிக்குது, கேர் பண்ணிக்குது அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும் எண்ணத்தை. இப்போ கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. இப்போ உங்களால் கண்ணாடி முன்னாடி பார்க்க முடியுது இல்லையா? நல்ல ஒரு நீண்ட ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டுட்டு இந்த மிரர் இந்த கண்ணாடி நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது பயிற்சி மூலமாக நம்மளே ஒரு புது மனிதனாக உருவாக்கி விட்டது. அதற்கு நம்ம வாழ்க்கையை நேசிக்கலாம், நம்மையே நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நம்மளுடைய வெற்றியை முறியடிக்கிற ஒரு உணர்வு தான் பயம். அது எப்படி, இது உலகத்திலேயே இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. இது என்னென்ன பயம்னே சொல்ல முடியாது. விதவிதமான பயம். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் வார், ஃபியர் ஆஃப் greed, mistrust, so many things are there. நம்ம பயத்தை முறியடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப்பை நமது வாழ்க்கையை நம்ப ஆரம்பிப்போம். நம்ம என்ன நம்பிக்கை வரும், நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை நம்மளை பாதுகாக்குது, நம்மளை கவனிச்சுக்குதுன்னு வரும். ஸோ ஒரு சூசன் ஜெஃபர்ஸ்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அவங்க புக்கு பேர் ஃபீல் த ஃபியர் அண்ட் டூ இட் எனிவே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே பயத்தால் ஒரு புது பாதையோ புது வாழ்க்கையோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு பயந்தாங்கன்னா, ஆனால் அதே சமயத்தில் பாருங்களேன், நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் இந்த புது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ பயம் ப்ராப்ளம் இல்லை. பயம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை நம்ம தான். நம்ம எப்படி அந்த பயத்தை கையாளுறோன்றது தான். 2 சாய்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று பவர் பொசிஷன், நான் பயத்தை விட பெரியவர் என்ற அந்த பவர்ஃபுல் சக்தியோடு நம்ம செயல்படலாம். இல்லைன்னா ஒன்று ஹெல்ப்லெஸ்னஸ், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஃபியர் ஜெயிச்சிருச்சு, இப்படி தான் நினைக்கணும். நம்ம என்ன எடுக்க போகிறோன்றது நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம இந்த மிரர் கண்ணாடி வேலை செய்யும்பொழுது என்ன சொல்லணும், அந்த கண்ணாடியில் இருக்கிற நம்மளை பார்த்து நம்ம பயத்தை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும், எனக்கு தெரியும் நீ என்னை பாதுகாக்க விரும்புகிற. எங்கே நான் எனக்கு தெரியாத ஒரு புது செயலில் போயிட்டு நான் ஏமாற்றம் அடைஞ்சிருவேனோ, நான் வெற்றி அடையலைன்னா நான் ரொம்ப தொஞ்சு போயிடுவேனோ, நஞ்சு போயிடுவேனோ அப்படின்னு நினச்சிதான் நீ என்னை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்க தெரியுது. ஆனால் அதுக்காக உனக்கு நன்றி சொல்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒரு மூவி ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா ஃப்ளாஷ் போகுது இல்லை, அந்த மாதிரி இந்த ஃபியரும் போட்டோம். இது ஃபியர், இந்த பயம் நம்மளுடைய மைண்டில் இருக்கிற ஒரு லிமிட்டேஷன், நம்மளை பற்றி நம்மளே குறைவாக மதிப்பிடுற ஒரு இதுதான். சில பேர் ஐயோ வேலை கிடைக்காது, நான் இந்த விதை செஞ்சால் நான் சிக்காயிடுவேன், அப்படிலாம் எது நினைக்கிறோமோ, நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதானே வரும். அதே மாதிரி போகும். இந்த இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைக்காது நினச்சிட்டு போங்க, எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும்? அதுதான் நடக்கும். ஸோ நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்மளுக்கு ஃபியருக்கும், அதாவது அன்புக்கும் பயத்துக்கும் ஒரு சாய்ஸ் இருக்குன்னு. நம்ம இதை தான் பார்த்து பயப்படல. ஃபியராக, அதாவது பயம் ஒரு புதிதாக ஒரு இதை பார்த்தா பயம், வருங்காலத்தை நினச்சி பயம், ஒரு வாய்ப்பை எடுக்கிறதுக்கு பயம், ஒருத்தவங்க கூட நெருங்கி பழகிறதுக்கு பயம், அதுக்கப்புறம் தனியாக இருக்கிறதுக்கு பயம்.
என்னன்னா தான் பயம் இல்லை. ஒரே சமயத்தில் 2 ஆப்போசிட் எண்ணங்களை நம்ம வச்சுட்டு பயந்துட்டுருக்கோம். நம்ம எப்போ பயந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்? நம்மளை பார்த்து சொல்லணும், நம்ம பயப்புனா என்ன அர்த்தம்? நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்ம மேலே நம்பிக்கை வைங்க, நம்மளை முழுமையாக நம்புங்க, நம்மளால் இந்த பயத்தை முறியடிக்க முடியும். நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம வைக்காமல் வேற யார் வைப்பா? அப்படி பண்ணாதான் நம்மளால் பயத்தை முறியடிக்க முடியும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எது எது நம்ம ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுமோ அதை செய்ய போகிறோம். அண்ட் இந்த கண்ணாடியை பார்த்து சொல்ல போகிறோம், எங்கே எல்லாம் நலமாக இருக்கிறது, ஆல் இஸ் வெல். நான் எது செய்தாலும் அது என்னுடைய உச்சக்கட்ட நல்லதுக்கு தான் நடக்குது. நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கேன். அன்பு என்னுடைய ஆயுதம், என்னுடைய வலிமை. அன்பு ஒண்டி தான் உண்மை. இது சொல்லணும். சரி, இது முன்னுரை முடிஞ்சிருது. இன்றைக்கி கண்ணாடி முன்னாடி நின்று என்ன எக்ஸசைஸ் செய்ய போகிறோம்? ஒரு போஸ்டிட் ஸ்லிப் எடுத்துக்கோங்க, ஒரு எல்லோ கலரில் இருக்குமில்ல, அதில் எடுத்து எழுதுங்க. அதில் பேருக்கு நம்ம ஒரு அக்னாலேஜ்மெண்ட் பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். எனக்கு தெரியும் நீ என்ன பாதுகாக்க விரும்புகிற, அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நீ எனக்கு உதவுறதா நினச்சிக்கிட்டு செய்கிறேன். நான் உனக்கு நன்றியாக இருக்கேன். ஆனால் இப்போ நான் உன்னை விட்டுடுறேன், உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இப்போ பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி அந்த இதில் வச்சுட்டு ஒரு தடவை சொல்லிடுங்க. நம்ம சொல்லிட்டோம். இதை ஃபிசிக்கலாகவும் ஒரு ஆக்ஷன் செய்யலாம். நேற்று சொன்னேன் இல்லையா, ஆங்கர் வந்துச்சுன்னா ஒரு தலகாணையில் குத்துங்க, ரொம்ப அடக்க முடியாத கோபம் வந்தான்னு. அதை மாதிரி இப்போ அதை எழுதினீங்கள, நான் உன்னை விட்டுறேன். எப்படி விட போகிறோம்? அந்த ஸ்லிப் எடுங்க, சுக்கு நூறாக கிழிச்சு ஃப்ளஷ் பண்ணிவிடுங்க. திருப்பியும் அந்த கண்ணாடியை பார்க்குறீங்க. பார்த்து என்ன சொல்ல போகிறீங்க? நான் நம்பிக்கையாகவும் அன்பையும் நான் நம்பிக்கையை நேசிக்கிறேன். அன்பும் வாழ்க்கையும் என்ன பாதுகாக்குது, என்னை கவனித்து பார்த்துக்குது. நான் என்னை உருவாக்கின அந்த பெரிய சக்தி இருக்கு இல்லையா, அது கூட நான் அப்படியே இணைந்துட்டேன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஆல் இஸ் வெல் இன் மை வேர்ல்டு. இந்த கண்ணாடியை பாருங்கள். பார்க்கும்போது உங்கள் மூச்சு விடுறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பயம் இருந்தால் மூச்சு ஒரு மாதிரி ஷேலோ ப்ரீதிங்காக இருக்கும். ஒரு பயமாக இருக்கும்போது வரும். உங்கள் மூச்சு எப்படி மேலோட மூச்சா அவசரமாக விடுறீங்களா பாருங்கள். அப்படி பார்த்தா நம்ம பயத்தை முறியடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? லாங் டீப் பிரீத், நீண்ட ஆழ்ந்த மூச்சு விடுறோம். அதுதான் நம்மளுடைய உடம்புக்குள்ளாரே ஒரு சக்தியை உருவாக்கும், ஒரு தைரியத்தை உருவாக்கும். ஓகே, இப்போ அந்த கண்ணாடியை பார்த்து நேச்சுரலாக ப்ரீத் பண்ணி சொல்கிறோம், நான் உன்னை நேசிக்கிறேன். உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. நான் உன்னை நிஜமாகவே நேசிக்கிறேன். நான் வாழ்க்கையை நம்புகிறேன். நான் கேட்குறதெல்லாம் வாழ்க்கை எனக்கு கொடுக்குது. எதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். எல்லாமே இங்கே நல்லதாக தான் நடக்குது. ஆல் இஸ் வெல். இதான் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் டைரி எழுத போகிறோம். இன்னுங்க டைரியில் ஒரு 5 விஷயத்தை எழுதிக்கோங்க தலைப்பில். குடும்பம், உங்கள் உடல் நலம், உங்களுடைய தொழில், அப்புறம் உங்களுடைய நட்பு, உங்களுடைய பொருளாதாரம். இந்த ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் உங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னு எழுதுங்க. ஒவ்வொருத்துக்கு கீழே இருக்கிற பயத்தை எழுதுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒன்றுக்கு நேராக உங்கள் பயத்துக்கு நேராக நேரான ஒரு உறுதிமொழியை எழுதுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் பயப்படுறீங்களா? ஐயோ நான் நோயாளி ஆகிடுவேன், எனக்கு நோய் வந்துடும், என்னால் என்னை பாதுகாத்துக்க முடியாது, என்னால் என்னை பார்த்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெல்த்துக்கு கீழே
உடல் நலத்துக்கு கீழே எழுதுங்களேன். அதுக்கு எழுதுங்க. அதுக்கு என்ன எழுத போகிற உதவி? நான் எனக்கு எப்போ தேவையோ அப்போ எனக்கு தேவையான உதவி தாராளமாக கிடைக்குது. எவ்வளோ சிம்பிள் இல்லை? அதே மாதிரி இந்த 5 ஏரியா நம்ம குறித்தோம் இல்லையா, அந்த 5 ஏரியாவிலையும் எழுதுறீங்க. அப்புறம் இன்னைக்கு ஹார்ட் தாட் என்ன? நான் எப்பொழுதுமே முழுமையாக பாதுகாக்கப்படுகிறேன். அவ்வளோதான். அந்த பயத்துக்கிட்ட சொல்லிடுங்க, நான் உன்னை பாராட்டுறேன், ஏன்னா நீ எனக்கு உதவுறதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு. ஆனால் நான் எப்பயுமே முழுமையாக பாதுகாக்கப்படுகிறேன். அதனால் உன் ஹெல்ப்புக்கு பை சொல்லிடுவீங்க. அப்புறம் ஒரு மெடிடேஷன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நம்ம ஒரு புது உலகத்தை பார்க்க போகிறோம். இந்த உலகத்துக்குள்ள நீங்கள் போங்க. இந்த உலகத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு கஷ்டம் இல்லை, துயரம் இல்லை, சண்டை இல்லை, எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. பெண்கள் மதிக்கப்படுகிறாங்க, குழந்தைங்களை பாதுகாக்கப்படுகிறார்கள், யாரும் யாரையும் துன்புறுத்தலை. ஒரு பேரண்ட்ஸு நல்லா சொல்லிக்கிறாங்க. ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு நல்ல முறையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் சீக்கிரமாக நோயாளிகள் குணமாகறாங்க. ஈவன் ஒரு ஜெயிலில் இருந்தால் கூட, பிரிசனராக இருக்கட்டும், கைதியாக இருக்கட்டும் அல்லது ஜெயிலராக இருக்கட்டும், 2 பேருமே ஆக்கப்பூர்வமான வேலையில் ஈடுபட்டு அதை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. நாட்டோட அந்த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அழகான அதோட செங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நேர்மையாக அவங்க ஆட்சி புரியுறாங்க. எங்கேயும் நீதியும் நியாயமும் தர்மமும் தலகாத்து ஓடுது. உலகமே ஒரு ரம்மியமாக, எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்குது. எல்லாருக்கும் குடிக்க தூய தண்ணீர் இருக்குது. சாப்பாடும் ஹெல்த்தியான நல்ல சத்தான உணவு கிடைக்குது. என்ன ஒரு அற்புதமான ஒரு உலகத்தை நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய அந்த தியானத்தில். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகிறோம். நம்ம எங்கே உட்காந்துனாலும் மனசுலேயே வெளியில் போங்க. அங்கே அழகாக மழை பெய்யுது. அந்த மழையில் அப்படியே கிறிஸ்பாக அந்த மண்ணில் விழுந்து மழையோட வாசனை வருது. மண் வாசனை வரும்ல. அதுக்கப்புறம் மழை நின்றுட்டு சூரிய வெளிச்சம் வருது. ஒரு ஆகாயத்தில் ஒரு அழகான ஒரு வானவில் 7 கலரில் வருது. அந்த நல்ல தூய்மையான தண்ணீர் ஆறுலேயும் ஏரிகளிலையும் நிரம்பி வழியுது. நம்மளுடைய காடுகள் அழிக்கப்படலை. வனவிலங்குகள்லாம் சந்தோஷமாக இருக்குது. எல்லா காடும் அப்படி பச்சை பசேல்னு இருக்குது. எல்லாருக்கும் தேவையான பழம், காய்கறி எல்லாமே கிடைக்குது. எங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அமைதி நிலவுது. மக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிட்டு ஒத்துமையாக இருக்கிறாங்க. யாருமே கத்தியும் துப்பாக்கியும் வச்சுட்டு சண்டை போடலை. எல்லாம் அதை வச்சுட்டு ஹார்ட்டால் ஒருத்தர் இருதயத்துக்கு அன்பு செலுத்துகிறாங்க. யாரும் ஒருத்தவங்களை பார்த்து குறை சொல்கிறது இல்லை. ஒரு பெரிய ஜட்ஜு மாதிரி நின்றுட்டு அவங்கள பற்றி எது சொல்கிறதுலாம் கிடையாது. எல்லாருமே ஒரு அன்பான ஒரு சகோதரியாக ஒருத்தரை கவனிச்சுக்கிற மாதிரி அன்பாக இருக்கிறோம். இந்த மதர் எர்த், நம்மளுடைய பூமி தாய் பூரணமாக குணமடைஞ்சிட்டாங்க. இங்கே இயற்கை சீற்றங்களும் இல்லை. என்ன ஒரு விதமான ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதே மாதிரியே நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தால் உண்மையாலுமே நம்மளால் ஒரு அற்புதமான உலகத்தை உருவாக்க முடியும். நாள் 12 நம்ம நினச்சது என்ன? பயத்தை முறியடிச்சிட்டோம். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் மை லைஃப், லைஃப் ப்ரொடெக்ட்ஸ் மீ, ஐ எம் ஒன் வித் த காட் அபவ். நாள் 12 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பயம் ஒரு பெரிய இதுவாக இருக்குது, ஒரு நோய் மாதிரி ஆயிடுது. அதனால தான் இன்றைக்கி இதுலேருந்து எதையுமே நான் விட்டுடக்கூடாதுன்னு அந்த புக்கை பார்த்தே சொன்னேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, பை.